round of applause, ladies and gentlemen. இன்னும் நல்லா கை தட்டலாம். Come on. Padma Shri, Dr. Mail sir, எல்லாருக்கும் ஆர்த்தோபெடிக்ஸ்னால் அதில் knee replacement இருக்குது, hip replacement இருக்குது, there are so many things. ஸோ எல்லோரும் வந்து this surgeon is great in this part of the surgery. இப்போ hip replacementனா இந்த surgeon great, அப்படி knee replacementனா இவர், fractures, pelvic fracturesனா இவர். ஆனால் ஆர்த்தோபெடிக் ஒன்றுமே இல்லை. அவரோட achievements it goes on for pages, his CV. And அவரோட அச்சீவ்மெண்ட்டில் என்னோட டார்கெட் வந்து 1% of his achievement in my lifetime I'll be happy. அதான் என்னோட டார்கெட். I haven't even reached there. ஸோ அவ்வளோ பெரிய பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ஸ் என்னை இங்கே அழைத்து இந்த 1000 சர்ஜரி பண்ண பெருமையை வந்து நான் உலகத்துக்கே வந்து நம்ம அடையாளம் காட்ட வேண்டும். அவங்க ஒரு புது மெஷின், ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணுற மெஷின் இன்னைக்கு இனாக்ரேட் பண்ணிட்டாங்க டாக்டர் மைல்வானந்தம். அவர் வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் எங்களுக்கு. I want to congratulate Prashant Hospitals. அவங்களுக்கு 4 பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் வித் 800 beds. நிறைய படித்தார். இன்னைக்கு டுடே மார்னிங் மை ஹஸ்பண்ட், அவருக்கு தெரியாது நான் இங்கே வரேன்னு, இப்போ தான் ஹைதராபாத்லேருந்து வந்தார். வந்தோடனே கேட்டார் எங்கே போகிறேன்னு. இந்த மாதிரி இதுக்கு போகிறேன். ஓ யூனோ மிஸ்ஸஸ் கீதா தான் அவங்க வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ தான் எனக்கே உலக அளவில் நம்ம வந்து பெருசாக செயல்படணும் எல்லாம் பேசுவோம். ஆனால் when it comes to health care, ஒரு வெத்தலை பாக்கோட கொஞ்சம் சுண்ணாம்பு தேய்ச்சிங்க தலையில் வச்சு சூடு பண்ணிங்கன்னா தலைவலி போயிடும். இதெல்லாம் கூட நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து ஒரு டாக்டரை ட்ரஸ்ட் பண்ணி கேள்வி கேளுங்க, மித்த கேட்காதீங்க, கேள்வியை கேளுங்க. டாக்டர் நான் இது செஞ்சால் என்ன, இது செஞ்சால் என்ன, ஹவு டு ஐ ரிகவர். ரிகவரி தான் வெரி மேஜர் திங் இன் எனி சர்ஜரி. அந்த ரிகவரிக்கு என்ன டைம் லைன், எப்படி என்ன எல்லாம் கேளுங்க. நான் வந்து சர்ஜரி போகிறதுக்கு முன்னாடி டாக்டர் மயில்வானந்த் கிட்ட அவ்வளோ கேள்வி கேட்டிருக்கேன். அவரும் பார்த்து என்னை கைட் பண்ண. பிகாஸ் ஐ எம் அ பார்ஷியல் knee replacement பேஷண்ட். எனக்கு தாய்க்கிழவி படம் பண்ண போகும்போது அந்த வெயிட் வந்து 15 kilos எனக்கு தெரியல. we did calculate the weight on my knees. ரெண்டாவது நாள் my knee gave in. everybody was worried. நானும் worried ஆகிட்டேன். ஏன்னா என்னுடைய ஒர்க்கே ஐ ஹாவ் டு பி ஆன் மை ஃபீட் ஆல் டே லாங். அந்த கேரக்டரை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் கேட்டு நிறைய ஆலோசித்தேன். அதுக்கப்புறம் நான் பண்ண பார்ஷியல் knee replacement. ஐ ஆம் அ பர்ஃபெக்ட் ப்ராடக்ட். என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வாஸ் மை ஃபிசியோ. அண்ட் இப்படி தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அதுக்கு வந்து வழியை வந்து பொறுத்துக்கிட்டு ஒரு 150 டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டு, இல்லை அங்கே போனீங்கன்னா இஞ்சி சாறு எடுத்து கட்டினீங்கன்னா சரியாக போயிடும், இதெல்லாம் சொல்கிறது வந்து ப்ளீஸ் 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 ப்ராக்டிக்கலாக வாழ்க்கையை வழி இல்லாமல் தன்னம்பிக்கையோட வாழ்கிறது தான் முக்கியங்கிறத நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதனால் யூ டோன்ட் லூஸ் பிளட், டிஷ்யூ லாஸ் கிடையாது, ரிகவரி இஸ் ஃபாஸ்டர், எல்லாமே சொல்கிறாங்க. எனக்கே எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி மேடம் வலிக்குமா, என் கூட நடிக்கிற நிறைய பேர் முட்டி வலியோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நொண்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு நான் சொல்கிறேன், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுவீங்க. நான் இப்போ என்னை பார்த்து நிறைய பேர் இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிட்டாங்க. So I know where to send them, doctor, and I will definitely tell them. இந்த ரொபோட்டிக் வந்து நிறைய பேருக்கு இன்னொரு பெரிய மித்து, ஏதோ ரோபோ வந்து நம்மளை ஆப்ரேட் பண்ணாடி இருக்காங்க. உங்கள் டாக்டர்ஸ் கூட இருக்கிற டாக்டர்ஸ் சிறப்பாக செயல்படுறாங்க. and they are able to give that confidence. ஒரு முக்கியமான விஷயம் டாக்டர் சொன்னார், ஒரு டாக்டரை பார்த்து நம்ம கான்ஃபிடென்ட் ஆனால் பாதி நோய் போயிடும். தட்ஸ் ஆல். அவங்கள பார்த்து கான்ஃபிடென்ட்டாக நோ யூல் பி ஓகே அப்படின்னு சொன்னாலே போயிடும். நமக்குள்ள எனக்கே சில பயம் வரும். என்னடா சென்னையில் பிரசாந்த் ஹாஸ்பிட்டலில் 3 வருஷம் முன்னாடி நாங்கள் முதல்ல இந்த ரோபோட் வாங்கினோம். மயில்வாகனன் சார் தான் அதுவும் ஓப்பன் பண்ணி வச்சார். அப்போ வந்து அதுதான் ஃபஸ்ட்டு ரோபோட் சென்னையில். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ரோபோட் வந்தாச்சு.
எல்லாரும் இப்போ டெக்னாலஜியில் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது முதல்ல ஆரம்பித்தப்போ பேஷண்ட்ஸ்க்கு நல்ல ரிலீஃப் அண்ட் அவங்களோட ரெக்கவரிலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலேயே இப்போ நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து இன்னும் லேட்டஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி இந்த ரோபோட் தான் 4th ஜெனரேஷன் ரோபோட், இருக்கிறதுலேயே மோஸ்ட் அட்வான்ஸ்டு ரோபோட். ஸோ இதை வச்சு ஆப்ரேட் பண்ணி ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் இப்போ நல்லா நடந்துட்டு அவங்க வாழ்க்கையை நல்லா இன்பமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் தான் நீங்கள் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க. அண்டு இது வந்து டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். இது மாதிரி நிறைய பேர் இந்த மூட்டு வலியில் கஷ்டப்பட்டுட்டு தவிச்சிட்டு அவங்களோட டே டு டே லைஃப் வாழ முடியாமல், வீட்டை விட்டு வெளியில் போக முடியாமல் வீட்டிலே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, இது மாதிரி டெக்னாலஜி வந்திருக்கு, ஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப சுலபமாகிடுச்சு, ரெக்கவரி ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பேஷண்ட் பார்த்தீங்க, ஆப்ரேஷன் பண்ணி 20 நாள் தான் ஆச்சு, 2 முட்டியும் மாற்றியாச்சு அவருக்கு ரோபோட்டிக் சிகிச்சையில். அவர் எப்படி நடக்கிறாரு, எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காருன்னு பார்த்தீங்க. அது மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். கம்ஃபர்டபுளாக நடப்பாங்க, வலி ரொம்ப கம்மியாக இருக்கும், பிளட் லாஸ் கம்மி, அவ்வளோ துல்லியமாக இந்த ஆப்ரேஷனை பண்ணலாம். அண்ட் இந்த ஆப்ரேஷனை வந்து அவங்க கால் எவ்வளோ தூரம் வளைவு இருக்கோ எக்ஸாக்ட்லி, அதாவது அவங்களுக்கு மூட்டு தேய்மானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கால் எப்படி இருந்ததோ ஆப்ரேஷன் பண்ணிட்டு அதே மாதிரி அவங்க மூட்டு தேய்மானம் ஆகிறதுக்கு அப்புறமும் அதே மாதிரி அலைன்மெண்ட் கொடுக்கறது தான் பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் அலைன்மெண்ட். அதை இந்த ரோபோட்டிக் ஆப்ரேஷன் வழியாக தான் பண்ண முடியும். அது இல்லாமல் எங்களால் அந்த பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் அலைன்மெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த ரோபோட் வச்சு பண்ணுறதுனால அவங்க ரெக்கவரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இதனால் பயனடைந்தவங்க ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் இதே தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. சார் வந்துட்டு மென்ஷன் பண்ணலை, பட் இது வந்துட்டு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா இந்த லெவல் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் வால்யூம் பார்த்தீங்கன்னா சார் ஹஸ் ஜென்ரேட்டட் த்ரூ ஸோ மெனி சர்ஜரிஸ் அண்ட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் த சர்ஜரி. இது வந்து இதெல்லாமே யூ சீன் பேஷண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க, ஃப்ரீயாக நடந்தாங்க, ஃப்ரீயாக இருக்காங்க, பெயின் ஃப்ரீயாக இருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு வி வாண்ட் டு ப்ராபகேட் எவ்ரிபடி, எல்லாருக்கும் அது கொண்டு போய் சேர்க்கணும் தான் இன்றைக்கி வந்துட்டு ஈவெண்ட்டோட அஜெண்டா. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங் அண்ட் பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஈவெண்ட்.